మింకే 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 కావాలే காலே என்ன லோகே ஃபுல் கட்டு கட்டி ஒரு குட்டி தூக்க தூங்குற போல இருக்குது. ஐயோ என்னப்பா எங்க வீட்டுல காப்பியே போட்டுட்டாங்க, இன்னும் நீ தழுவே போடாம இருக்க. ஏக்கா சாப்பிட்டு முடிச்சிட்டு தட்டு எடுத்து போட்டா சீக்கிரமா கழுவிட்டு போவல்ல. நீ வேற போமா. அவரே பசியில சுருங்கி போய்க்கிறாரு, அவர்கிட்ட போய் தட்ட கழுவணும் இத்த கழுவணும் நீனு. அவருக்கு சுருகு சுருகுன்னு கோவம் வரும்போது போமா. லோகே உனக்கு பிபி அதிகமா இருக்குது. பிபி அதிகமானா மூல சூடாயி மூக்குல ரத்தம் வரும்பா. என்ன பேசுற நீ? வாங்க நீங்க. வந்துருச்சுப்பா சரவணன் தம்பி வந்துருச்சுப்பா. மாமா மருமக முத்தம் கொடுத்தா பாத்தியா? அம்மா உன் மருமக முத்தம் கொடுத்தா பாத்தியா? மம்மி உன் மருமக கிஸ் அடிச்சா கேட்டியா? அம்மா பானே தீர்த்தம் தடி. டேய் தீர்த்தம் எங்கடா? டேய் என்னடா திருன்னு முடிக்கிற? காலையில தீர்த்தம் எடுத்து வரதானே கோயிலுக்கு போனேன். இன்னாடி அங்க நாவாடுறீங்க? தீர்த்தம் இருக்குதா இல்லையா? இருக்குங்க. இரு பைக்ல இருந்து எடுத்துட்டு வரேன். எடுத்துன்னு வரானாங்க புள்ள. சரவணன் அத்தை எதுக்குப்பா மோடுன்னு போற? தீர்த்தம் நக்கிக்கோ. குடு. என்னடி தீர்த்தத்துல கொத்தமல்லிக்குது? என்னடா தொலைச்சு தாண்டா இருக்கும். பெருமாள் கோயில ஓவர் கிரௌடு, தொலைச்சி தீந்துச்சுன்னா தான் கொத்தமல்லி போட்டு கொடுத்தாங்க. அதான் சொல்றான்ல புள்ள. என்னடா பண்ணி வச்சுக்கிற? பெருமாளே ஐயா இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஏய் இன்னத்துக்கு சாதாரண விஷயத்தை போய் பேசாக்கினுக்கிற? எது சாதாரண விஷயம்? என்ன தீர்த்தத்துல தொலைச்சிக்கு பதிலா கொத்தமல்லிக்குது அதான் சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணுக்கு தான் உன் புள்ளன்னு ஆசை காட்டி வளர்த்துட்டு இப்போ உன் புள்ள பண்ற காரியத்தை பாத்தியா? எத்த காட்டி அந்த போட்டாவ என்னடா பண்ண? பாருங்க அவர் வாட்ஸ்அப் டிபியா. என்னடி இது? என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போற? டேய் ரேணு என்னடி அம்மா மாமா உங்ககிட்ட அப்படியா பழகுன? சொல்லுடா செல்லம். நீ ஒன்னே கடைக்குட்டி சிங்க கார்த்தி மாதிரி பண்ணாத மாமா. என்ன ஸ்கூல்ல எடுத்து டிராப் பண்ணும்போது வீட்ல இருந்து சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லி என்ன தனி குடுமை கிஸ் அடிச்சு தானே விடுவ. இல்லையா? என்னடி இது? மோ அது 5ஆம் கிளாஸ்ல படிக்கும் போது பண்ணதெல்லாம் சொல்லுமா? ஐயோ என்னடா லோகே இது ஏன் வீட்டு சொம்பு? உன் பையன் கோயிலுக்கே போல. என்ன சமக்குழம்பு தண்ணி தானே அது? அடிக்கல. அப்போ உன் புள்ள கோயிலுக்கே போகாத ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தி நிக்கிறான். நான் எந்த பொண்ணு பின்னாடியும் சுத்தல, அந்த பொண்ணு தான் என்ன லவ் பண்றேன்னுச்சு. ஃபிக்ஸ் ஆயிட்டேன், அதான் ஃபைனல். இந்த பாரு இந்த லவ்வுக்கு எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. ஒத்து வராதா இல்ல இங்க சொத்து வராதா? பானே ஒன்னு இந்த வீட்டுல அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன், அவர் வெளியே போ சொல். டேய் தலங்க என்னடா என்ன பேசுற? இன்னைக்கு வந்து முக்கியமா போயிட்டா பெத்தவங்க தெரியல உன் கண்ணுக்கு. ஏண்டா உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை உடனே வாங்கி கடை வச்சு கொடுத்த இந்த அப்பா உனக்கு தெரியல? தெரியல. டேய் திரும்பி நிக்கிறாருமா. நீ பிறக்கணுங்கிறதுக்கோசரம் எல்லா சாமியும் வேண்டின்னு மண் சோறு துண்ணு முட்டி போட்டு நடந்து உனக்கோசரமே கோயிலா அழிஞ்சுங்கட்ட இந்த லோகநாதன் உனக்கு தெரியல? தெரியல. அதான் மறைச்சுன்னு இதுமா. வெறுப்பேத்திரியா? வீட்டை விட்டு வெளியே போடா. நாங்க போறேன், ஆனா பேரம் பேத்திய பாக்கணும், நீங்க வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. டேய் சரவணா டேய் சரவணா நாங்க அவன் போறாங்க. இப்ப சந்தோஷமா இருக்க? சார் நான் அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிடுறேன் சார். 5 நிமிஷம் அங்கே இருக்கணும். நான் திரும்பி கூப்பிட்டுமா? ஓகே சார், வச்சிடுறேன். ஓகே.
பெட்ரோல் இருக்கு. என்ன சார் பிரச்சனை? ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆகலையா? எங்க கடை முன்னாடி வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலாம், போறவர்லாம் காரி துப்ப மாட்டான். நீ இன்ஜின்ல பிரச்சனை. 6000 ரூபாய் ஆகும். 6000 ரூபாவா? யோ அர்ஜென்ட்டா வேற போனியா, டைம் ஆகுது. வடகம்பி மூக்கா, கடைக்கு ஓனர் நீயா இல்ல நானா? 6000 கேக்குற? இவன் தான் நல்ல மெக்கானிக் போல. தண்டலுக்கு 3000, இந்த தண்ட சோருக்கு சம்பளம் 3000, கடை வாடகை வேற கொடுக்கணும். 125cc இல்ல? பழைய இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆராய்ஞ்சு கொடுத்துட்றேன். ஒரு 9000 ஆகும். 9000? ஆமா. டைம் வேற ஆகுது, மீட்டிங் வேற போகணும். புரிஞ்சுதா? டீ கடைக்கு பேலன்ஸ் கொடுக்கணும், குட்டகைனுக்கு வேற வண்டி கொடுக்கணும். ஆடா அது உரா சாருக்கு பண்ணி கொடுத்துடலாம்டா, நல்ல மனுஷனாகிறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாவி ஆன் பண்ண மறந்துட்டா அது ஒரு குத்தமாடா? ஆடா அந்த கர்மத்துல விடுங்க, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 4000 கொடுத்துரு. யோ வண்டியில பிரச்சனையே இல்லைங்கிற 4000 கேக்குற? ஒரு 3000 ரூபாய் கொண்டு முடிச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றான் பைத்தியம். நவுல மூஞ்ச பஞ்சாதிக்கு முன்னாடி மாதிரி. யாரோ போயிட்டு நில்றா. டேய் டேய் மதி வாடங்க. உங்களை போய் பைத்தியம் செருப்பு பிஞ்சுக்கோ உனக்கு. நான் தான் 4000 ரூபாய்க்கு இறங்கி வந்து கேட்கறேன்ல, அதுக்கு என்ன 3500 ரூபாய் கேட்கறது? என்னடா அவன் கையை பையில போட்டு எடுத்துனாரான்? டே மணி என்னடா ஆச்சு? நாம சொல்ற பேச்ச கேட்கறதுக்கு ஊர் நாட்டு பொண்ணு தான் கரெக்டுன்னு தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணது தப்பா போச்சு. ஏன் என்னாச்சு? ஏய் ஆச்சா, சீக்கிரம் வாடி, டைம் ஆச்சு. இதோ வந்துட்டேங்க. ஏங்க நான் நல்லா இருக்கேன். நாங்க மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறோம் பொண்டாட்டி, இப்படி கேட்கலாமா? கிட்டவா. நல்லா தானடி இருக்க? ஏங்க நான் இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கேனான்னு கேட்டேங்க. கிழிஞ்சது போ. ஐயோ எங்கங்க எங்கங்க கிழிஞ்சிருக்கு? ஒன்னும் கிழியல, வெயில் அதிகமா இருக்கு, போய் கிளாஸ் எடுத்துட்டு வா போ. சரிங்க இந்தாங்க. என்னடி இது? நீங்க தானே கிளாஸ் கேட்டீங்க. லூசு லூசு, ஏன் இப்படி கடுப்பேத்துற? கிளாஸ்னா கூலிங் கிளாஸ், அதை போய் எடுத்துட்டு வா போ. சரி சரி, ஏன் உம்முன்னு இருக்க? ரைட்ல திரும்ப போற, கைய போடு. சரிங்க மாமா. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற. போட மரியாதையா. நாளையில இருந்து உட்கார ஸ்டூல்ல கிரீஸ் தடி வைக்கணும். டேய் 10-11 ஸ்பேனர் எடு. கடையில இருக்கிறதே 3 ஸ்பேனர் தான். 10-11 கேட்டா நான் எங்க போறேன்? இருக்குது போன் வருது, எடு. அக்கா. ஹலோ தம்பி முருகா. சொல்லுக்கா. சரவண ஊட்ட விட்டு கோச்சுக்கு போயிட்டான்டா. ஏங்கா என்னாச்சு? ஆமாண்டா, அவன் ஏதோ பொண்ணை லவ் பண்றான் போலகுது. அது அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சு பெரிய சண்டை ஆயிடுச்சு. கோச்சுக்கு ஊட்ட விட்டு போயிட்டான். பாரு, ஏதோ தோலுக்கு மேல வந்துட்டானே, கையை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். வேற வழி இல்ல, கையை வச்சுதான் அவனும் போலகுது. நீ ஒன்னே கவலைப்படாதக்கா, புரியுதா? அதை நினைச்சு நீ ஒன்னும். அக்கா ஹலோ அக்கா, எப்போ கட் பண்ணிட்டுக்குது? சாமிண்ணா வீடு கடிச்சிருமா? என்னப்பா இப்படி கேட்ட? இந்த வீட்டு ஓனருக்கு எனக்கு 10 வருஷம் பழக்கம். நான் ஊன்னு சொன்னா போறோம், கண்ணை மூடிட்டு சாவியை கொடுப்பாரு. கண்ணை மூணு கொடுக்கும்போது சாவி காவால உண்டா, நீ தான் கை விட்டு எடுக்கணும். உன்னை வீட்டை விட்டு துரத்துனதுல தப்பே இல்லை. நாய்கி வருதா பாரு. நாய் வரல, 400 வருஷத்து ஆமை தான் ஒன்று வருது. யார் அது? அப்பா நான் தான் சாமி வந்திருக்கேன். சாமியா? இதோ வரேன். லவ் மேட்ரு, வீட்டில் விரிசல் வந்துருச்சு. அந்த கேப்பில் வெளில தள்ளிட்டாங்க. சொந்தமா துணி கடையெல்லாம் இருக்கு, வாடகை வந்துடும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க தான் காதலுக்கு மரியாதை கொடுக்குறவராச்சே. லவ் மேட்ரா? கவலையே படாதீங்க, காதலுக்காக உயிரே கொடுத்து. அதெல்லாம் வேணாம், உன் பொந்தெல்லாம் வச்சு என்னால் அலைய முடியாது. நீ வீடு குத்தா போதும். ரொம்ப தப்பா இருக்கு சாமி. இல்ல, கையில பணத்தை வச்சுட்டு அலைய முடியாதுங்கிறார். நீங்க அட்வான்ஸ் எவ்வளோ, வாடகை எவ்வளோ, அதை சொல்லுங்க. அட்வான்ஸ் 10,000 ரூபா, வாடகை 3000 ரூபா, தண்ணிக்கு செப்பரேட்டா 500 ரூபா. தண்ணிக்கு தனியா 500 ரூபா கேட்குறாரு. சைடிஸ் எப்படி அவரே பார்த்துப்பாரா? சாமி இது ரொம்ப தப்பா தெரியுது. பிடி சாவி, அட்வான்ஸ் வாங்கிட்டு வா. கோச்சுக்காதீங்க. கோச்சு நான் போறாரு, பின்ன கோவம் வராதா? அவர் ஹவுஸ் ஓனர்ப்பா. என்ன இப்படி இருக்கு ஒரு மாதிரியா? என்னப்பா முகமெல்லாம் வாடி போச்சு, என்னாச்சு உனக்கு? 2 கை இல்லாத வேடை 4 கால் இல்லாத மானை சுட்டான். அது அந்த மான் மேல பல்ல என் மார் மேல பட்டுச்சு. 2 கை 4 கால். என்னப்பா நீ சொல்ற? நைனா கால் பண்ணி கூப்பிட்டு என்ன கட் பண்ணி விட்டா. இந்த பொண்ணுங்களையே இப்படிதான்
சரி சரி, நீ ஃபீல் பண்ணாது. 2 பெக்கு போடுறியா? இங்கே ரேட் அதிகம், பாண்டிச்சேரி போகலாம். சரி சரி. குஸ்ட்டு துணியெல்லாம் கட்டி கடலில் போட்டு நைட்டு ஓவர் அராஜகம். இந்த வேலை யாருமே பார்க்கல. பெரு வாய் உள்ள மூக்க விட்ற குஸ்துக்கிறியா? டேய், லவ் பண்ணுறேன் தகராறு பண்ணுறேன்னு வீட்டை விட்டு வெளியே வந்து இங்கே தங்கி நிற்கிறேன். அதுக்கப்புறம் நேரத்துக்கு கண்ட லேடிஸ் கூட சுற்றி நிற்கிறேன், அதுவும் ப்ரெக்னென்ட் ஆகிற லேடிஸ் கூட. பா, இது ஹவுஸ் ஓனர் வரதராஜன். நமஸ்காரம் சார், நல்லா இருக்கீங்களா? ஏன்டா இது எங்கேருந்து எட்டுன்னு வரேன்? அது நேரத்துக்கு அவ்வளோ கோரமே டெஸ்ட் பண்ணுக்குது. பா, நாயை ஒரு துணி தூக்கின்னு போயிடுச்சுப்பா. நீ ஒன்றை பட் மகாதேவி நினச்சிடாது. சரி, இது பாரு, நடந்து போச்சு. அப்பா அன்றைக்கி நோ கோவம் பேசிட்டேன். நீ வந்ததுலேருந்து உங்கள் அம்மா அழுதுனுக்குது. மரியாதை வீட்டுக்கு வந்து சரி. இங்கே இருந்தேனாக்கா நீ ரொம்ப கெட்டு போடுவேன். நல்லா தாண்டாக்குறேன் என் புள்ள யாசர் அரபத்து மாதிரி. வந்துட்டேண்ணா. யார்ப்பா அது? அப்பாவா? அவ்வளோ சலிச்சுக்கிற? என் ஆள் இப்போ பாரு, ஃபோன் பண்ணி நான் உன்னை லவ் பண்ணலன்னு. சொல்லுங்க மாமி. தெரியும், நேக்கு நோக்கம் செட் ஆகாது. எங்கள் தோப்பனார் ஒத்துக்க மாட்டார். பிரேக்கப் தானே? பிரேக்கப் பற்றி கவலைப்படாத, தேய்ச்சி போட்டுக்கலாம். ஓல்டு ஜோக்கு. வேற என்ன, பிரேக்கப் தானே? இது அதை விட பெரிய விஷயம். நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. பேரு பார்த்த சாரதி. இவ்வளோ தானே? இவ்வளோ சாதாரணமாக கேட்குற? தபர், நீ அவன் டீட்டெயிலை மட்டும் அமுச்சு விடு. இதெல்லாம் சப்ப மேட்ரு, சால்ட் வாட்ரு, நான் பார்த்துக்கிறேன். ஏம்பா என்னாச்சு? எவனோ ஒருத்த நாளைக்கு ஆளை பொண்ணு பார்க்க வரானா. டீட்டெயில் வந்துருக்கு, நேரில் போய் பார்த்து சொன்னா போதும். யார் இவன்? வெளிநாட்டு பசு மாதிரி இருக்கான். மச்சி, அவன்கிட்ட இங்கிலீஷில் பேசு, அப்போதான் சீனாக இருக்கும். அப்படின்ற. ஹாய், யூ பார்த்த சாரதி? மீ சரோ. நோ யூ திவ்யா? Yeah, I know Divya. We are family friends. I know her for past 15 years. We are going to get married soon. Why? What's up with you guys? வாத்தியார், தமிழ்லேயே பேசலாம். மச்சி பேசு. நாளைக்கு அனந்தராமன் பொண்ணு திவ்யாவை நீ தானே பொண்ணு பார்க்க போற? ஆமா. இப்போ என்ன அதுக்கு? நாங்க லவ் பண்றோம். வாட்? டேடிங்க, நான் தானே பேசினேன். உன்னை யார் பேசுனது? நான் லவ் பண்றேன், நீ ஒதுங்கிக்கோ. இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தாச்சு, கிளம்புங்க. டேய் பொறி மூட்டை, அவங்க 2 பேருக்குள்ளே கற்கா புற்காலாம் ஆயிடுச்சு தெரியுமா? நான் புரியல. எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் டவுட்டாக இருக்குதா? எதுவும் சேஃப்டியாக இருக்கட்டுமேன்னு வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த வீடியோவா? காட்டு. நீ கொஞ்சம் நாங்கள் இருக்கிற வீடியோ எதுக்குறா உனக்கு காட்டணும்? நீ நாளைக்கு போய் பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி தாலியை கட்டு, கிஃப்ட் பேப்பரில் சுற்றி தந்த கையில் கொடுத்துட்டு போகிறேன். இங்கே பாரு ப்ரோ, வந்த வரையும் லாபம்னு போயின்னே இருப்பேன், பார்த்துக்கோ. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ப்ரோ, இதெல்லாம் ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. சொந்த வீடியோவே என்னதில்லைன்னு சொல்லி சமாளிக்கிற காலம் இது. கிளம்புங்க. ஏய், கேவோலியா துமுக்கோ கைத்த பூச்சி அமுகோனா அப்படியே அமைதிடுவேன். பீஸ் ப்ரோ, பீஸ். என் மச்சான் ஒரு ஆளியே பீத்துறியா? நாமம் போட்டால் நல்லா நடிப்புன்னு சொன்னிடா. நான் ஸ்டிக் தலையா எங்கடா அம்மா பார்த்துல கரப்படி வாடா வீட்டுக்காரன் வாய் சுத்தலே வந்துக்கிட்டு பெரிய இடம் ரீசெண்டாக நடந்துக்கா. ஆமாம், இவர் ரொம்ப டீசெண்டாக இருக்கிறாரு. நான் என்ன செய்தேன்? காவா ஓரத்தில் கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கிறேன். காலத்து கீழே யாருக்கு? சரவணா, உங்களை அப்பா கூப்பிடுறா. வரமா. கிருஷ்ணருக்கு தனியாக ரூம் கொடுத்துக்கிறேன், கவனிச்சியா? பூஜை ரூம் போ. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கங்க. வணக்கம். உக்கார். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. வாங்கி உள்ள வைங்க. அது ஒன்றும் கிடையாது, பழம் தான். வாங்கிக்கோங்க. ஐயர் நேரத்துக்கு சொக்கப்படாத உட்காந்து நிற்கிறாரு. உக்காரு. அப்பா, இவர் தான் சரவணன், அன்னைக்கு உங்க உயிரை காப்பாத்தினவர். ஓ, இவர் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்த சாரதியை அடிச்சு மண்டைய உடைச்சாங்களா? என்னடா செஞ்சீங்க? சாமி, நான் நேரடியாக விஷயத்துக்கு வர்றேன். நீங்கள் ரொம்ப நல்லவர், இந்த குலங்கோத்திரம் ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு ஊர் ஜனெல்லாம் பேசிக்குது. அந்த நம்பிக்கையில் என் பிள்ளைக்கு உங்கள் பொண்ணை கேட்டு வந்துக்கிறேன். நான் 1-2 பேரும் இஷ்டப்பட்டாங்க. அவங்கள நாம தான் பெரிய மனுஷன் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதான். நான் என்ன சொல்கிறதுங்க, மெய்த்தானே விட்ட சொல்லுங்க. நீங்கள்
சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எங்க பழக்க வழக்கமே நாங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க. நீங்க? நாங்க பீச்சோரமா இருக்கிறவங்க. என்ன ஒண்ணு, நீங்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போவீங்க, நாங்க கருமாரியம்மா கோயிலுக்கு போவோம். நேத்து கூட கோயிலாண்ட போயிட்டு வந்தோமே. ஏய், போன சடு மாட்டியா நீ? ஏய், மேலிக்கு அப்படியே உன்னை மெச்சி நசிக்கிறேன் பார். எறா போன எறா. இப்போ எதுக்கு இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுகிற? ஓ, ஃபோன் எடுத்துட்டியா? எங்க இருக்கிற நீ? எங்க தான் இருக்கிற நீ? உன் பின்னாடி தான் இருக்கிறேன் நானு. ஏய், உடனே ஓலா டக்குன்னு பிடிச்சின்னு வந்துரு. யோ, ஃபுல் மேக்கப் இருக்குது, பிசுறு தட்டுது, காலியா இல்லம்மா? டேய், அவனை இந்த நிலைமையில தனியா விட்டு போக சொல்ற நீ? வாங்கடா. மஜா மஜா மஜா. அழுகு கப்புங்களா? கையில கழுவிங்களா? டேய், ஒரு ஃபுல்லா ஒண்டியா குடிக்கிற அளவுக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? யாருக்கு பிரச்சனை? சரியான ஜாலியில் இருக்கிற. ஃபுல் மஜா மேல மசாஜ். ஏதோ சொல்ல போறா போல மெசேஜ். மாமே, என்னப்பா? திவ்யா இருக்கார்ல, கல்யாணத்துக்கு முன்னாலே கிணத்துல பக்கெட்டே போட்டியா? நாடா சொன்ன நீ, நாடா சொன்ன போயிட்டியா? நான் சும்மா தண்டா மிரட்டுன, திட்டாத என்ன. நாடா சொன்ன என்னப்பா சாங் போறாப்ல? நான் சும்மா தண்டா மிரட்டுன, திட்டாத என்ன. ஓகேப்பா ஓகேப்பா, நீ எதை சொன்னாலும் உட்காந்து சொல்லுப்பா. மாமே, திவ்யா இருக்கிறால, கத்ரி கைட்டி விட்ட. சூப்பர் மச்சி, சூப்பர் மச்சி. சூப்பர் சூப்பர். வைத்து போடு, வைத்து போடு, வைத்து போடு, வைத்து போடு, வைத்து போடு, வைத்து போடு. மஜா மஜா மஜா. போடா. பா பா பா. இருப்பா வஷ்டம்பா. நான்ப்பா ஒரு பீஸ் எடுத்ததுக்கு இப்படி ஆயிடுற? சிக்கனுக்கு இல்லையா? அப்ப எதுக்கு ஆயிடுற? ஐயோ, இச்சிக்க போறப்பா. என்னப்பா? திவ்யா என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டாடா. என்னடா சொல்ற? நான் அவளை கைட்டி விடலடா, அவதான்டா என்ன கைட்டி விட்டுட்டா. திவ்யா, டேய் தெளிவா சொல்றா. மாமே, அவங்க அப்பாக்கு என்ன பிடிக்கலையா மாமே? ஏம்பா, எந்த அப்பனுக்கு தான் தான் பொண்ணு லவ் பண்ற பையனை பிடிச்சிருக்குது? நீ நார்மலா வாப்பா. நீ பண்றத பார்த்தாலே ஒரே பதட்டமா இருக்குது. கைட்டுப்பா கைட்டுப்பா. இப்ப என்னதான் பண்ணணுமா அவளுக்கு? ஏன் மரியாதை இல்லாம இவன் பேசுற? சரிப்பா ஜட்லி. இல்லாம அப்படியே தொழுதுல ஒன்று வச்சேன்னு வச்சுக்க. மாமே, வா நீங்க வா வா. எதுக்கு? என்ன சொன்னா தெரியுமா? எங்க அப்பாவை கெட்டவரா காட்டுங்கோ, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க பின்னாடியே வரேன் அப்படின்றா. சரிப்பா, அவங்க அப்பனை கெட்டவனா காட்டிட்டா அவ. சாரிப்பா, மேடம் வந்துருவாங்களாப்பா? நீ வேணான்ட்ட அவளை போய் மேடம் கிடம்னு சொல்லி நிறைய. என்னப்பா நீ இப்படி பண்ணுகிற? மாமா இல்ல அவரு. இருந்தா அப்படியே இருந்தா 2 பேர் கல்லுக்குது, அதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஐயா திருப்பிச்சு உனக்கு உக்காரா. மாமே, அவங்க அப்பா என்ன அப்படின்னா அவருன்னு அவர் கெட்டவரை காட்ட முடியாதா? டேய் மச்சி, ஊருக்கே தெரியும் அதனால நல்லவர்னு. அவரை போய் எப்படி நான் கெட்டவர்னு காட்ட போறேன்? அப்பா அவங்க அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். என்னடா சொன்ன நீ? என்னடா சொன்ன? என்னடா சொன்ன நீ? அந்த அங்கிள் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த மேடம் இவருக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ திவ்யாக்கு என்ன பிடிச்சிது, அவங்க அப்பாவே தான் என்ன பிடிக்கல. என்னடா யோகாலாம் பண்றான்? அவங்க அப்பாவை மோட்ரு பண்ணிடலான்னு இருக்கிறேன். குடிச்சிட்டு வளர்ற நீ? வளரல மேமே, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பக்கா பிளானு. நீ நைட் அப்படியே ஒரு 2 பொழையிற பலமா ஒரு அரசுக்கு போடுறேன் பாரு. ஹலோ, ஐயோ அப்படியா? அதோ உடனே வர வை. எப்பா சரவணா, ஆயா கக்குஸ்ல வழிக்கு விட்டாங்களாம். ஹாஸ்பிட்டல் இருக்கும், போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாது. யாருக்கு? ஆயாக்கு தான்.
நீ நல்லா பேசுற ஆனா அதை உன் போன்ல பேசணும். அது ஏன் போன். நான் உன்னை சரியான கொம்புன்னு நினைச்சேன். கோலா இன்னொன்னு இப்படி நடுங்குற. அதெல்லாம் வேணாம்டா. டபார் நீ வாழ வேண்டிய வயசு. சி நீங்களா ஓசி குடி தானே குடிக்க வந்தீங்க. எருமாடு மூத்தம் கச்சா கூட குடிப்பீங்களா? குஸ்டி எழுந்து போங்கடா. டேய் என்னடா இப்படி அசிங்கப்படுத்துற? அப்படிதான் பண்ணுவேன். என்ன இப்போ ஓசி குடி தான் உன் பின்னாடி சுத்துருமா? ஆமா. நீங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. உயிரை கொடுத்த லவ் சேர்த்து வைக்கிறவன் தான்டா ஃப்ரெண்ட்ஸு. ஓசி குடி ஒட்டினீரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைடா. வண்டியெல்லாம் இந்த பக்கம் வா அந்த பக்கம் ஒன் வேணாலும் சரியான மட்டை ஒன்று இருக்குது. எங்கள் மாமனாரை மட்டை பண்ண போகிறேன். நகத்தை வெட்டி முடிய வெட்டி திவ்யாப்பா மட்டை பண்ணி திவ்யாவை கல்யாணம் பண்ண போகிறேன். ஏம்பா நம்மளை காட்டி தான் ஏதோ பேசுகிறாங்க. அவன் எங்கே தான்ப்பா வரான்? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கலாமே, என்னாச்சு அவருக்கு? அது கொடுமை எப்படியா வாயால சொல்லுவேன். நீங்களா சொல்லுங்க. சொல்லு தோணுது ஆனா துக்கம் தோண்டி அடிச்சு வச்சிட பழகுது. என்னாச்சுன்னு சொல்லுங்க. நம்மளை கோத்து விட்டு அவனுக்கு கேட்டுட்டு போயிட்டானுங்க மச்சான். கேட்டுட்டே இருக்க சொல்ல மாட்டீங்களா? அது இந்த சந்துக்குள்ள சின்னதாக அப்படியே ரோடு மாதிரி ஒன்று வரும். அதில் அது தாரெலாம் கூட போட்டு ஹார்ட் அட்டாக் சார். திடீர்னு நெஞ்சு வலி வந்து கீழே விழுந்துட்டார். பேச்சு மூச்சே இல்லை. சுற்றி முற்றி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து நம்ம அம்பிதான் அங்கே வந்து அவர் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சின்னு போயிருக்கார். என்ன பண்ணுறது, போகிற வழியிலேயே பிராணம் போயிடுது. பிராப்தம் இல்லை, ஆனால் நல்ல ஆத்மா சொர்க்கம்தான். நம்ம கையில் என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். அழாதப்பா. நம்ம சொல்லியிருந்தா கூட இவ்வளோ நல்லா சொல்லிட மாட்டோம் போல. என்ன ஃப்ளோவா சொல்கிறாங்களா இருந்தாலும். சார் 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 நோ ஃப்ளோ சார், நோ ஃப்ளோ. வசனம் சார் வசனம். பழைய ஆள் தான் சார். பாடி எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கூடியா இருங்க சார். வா வா சார் இருக்கிற நீ அவர் பார்த்து பாருவா. என்ன வெள்ளையா இருப்பா போல, தக்காளி பழம் போல. கடவுளே உனக்கு கண் இல்லையா? என்ன சார் இப்படி ஆயிடுச்சா சார்? எப்படி ஆச்சு? வச்சு சும்மா வாழ வர கட்டி எடுத்து சொல்லுவேன். சொல்லுங்க, நீங்க தானே அட்மிட் பண்ணீங்க. எப்படி ஆச்சு? கேட்குறாருல சொல்லு. நாங்கள் தான் சார். என்னை விட எங்கள் அட்மிட் கொஞ்சம் நல்லா சொல்லுவார். கிளாரிட்டியாக கிடைக்கும். ஒரு நிமிஷம் சார். ப்ளூ சட்டை தெய்வமே இங்கே தெய்வமே என்கிட்ட ஒரு ஃப்ளோ சொன்னீங்களா, அதை அப்படியே விட்டு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நன்றி நன்றி தெய்வம், நன்றி தெய்வம். அது வந்து சார் ஹார்ட் அட்டாக். நெஞ்ச முடிச்சுன்னு திடீர்னு கீழே விழுந்துட்டார். நம்ம அம்பிதான் அந்த சமயத்தில் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சின்னு போயிருக்கார். ஆனால் போகிற வழியிலேயே பிராப்தம் இல்லை. இப்படி அநியாயமா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே. எங்க அக்காவை அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே. குடிகார பையன் இன்னைக்கு குடிச்சிருக்காரு. இன்னும் என்னென்ன பண்ண போறானோ தெரியலையே. அண்ணா இவனை பின்னால இழுத்துட்டு போய் ஒரு வாழை ஜலத்தை தலையில ஊத்துங்க அண்ணா. நான் பட்டும் படாமலும் பேசுறேன். போடா அபிஷ்டு. இதான் பூஸ்ட், சரியான டெஸ்ட். போங்க சொன்னா கேளுங்க. ஈஸ்வரா சீமா என்ன கேட்க போகிறேன்? சாவு வீட்டில் துக்கம் விசாரிக்க வந்தோம்லாம் பார்த்து போய் இந்த ஓடி நிறுறீங்க. அது என்னப்பா பண்ணுறது? போதை கம்மியாக பயம் ஜாஸ்தி ஆகினே இருக்கு. முதல்ல நாம் இங்கேருந்து எஸ்ஐ வேற எங்கன்னா போயிடலாம். திருவருகாடில் பூந்து பழவேற்காடு போயிடலாமா? பழவேற்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். அடி செருப்பால நாயே, பழவேற்காடு போலாமா பாண்டிச்சேரி போலாமான்னு கேட்டுக்கின்னு விடுமாமே விடு. அவங்க தான் ஏதோ அறிவில்லாமல் பேசிட்டு. அதுக்காக அறிவில்லாமல் இப்படியா பேசுறது? எங்காவது பார்க்காத இடமா போலாம்பா. உங்களெலாம் நம்பி வெளியே அனுப்ப முடியாது. கன்ஃபார்மாக வாய் விட்டுருவீங்க. சாவடி என் கண் பார்வையிலே இருங்க. மச்சான் சொல்கிறது கரெக்டு தான். அப்போ தான் நம்மளுக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். 3 பேரும் சேர்ந்து கையை காலை அமுக்கி வாயில் விஷம் ஊற்றுன விஷயம் யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா அதான் தெரிஞ்சிச்சுல்ல.
என்னடா சொல்ற? அதான் தெரிஞ்சிச்சுன்றேன். தெரிஞ்சதுனால தானே குள்ள கமல் போய் ஜெய்சங்கர், நாகேஷ், டெல்லி கணேஷ் எல்லாம் பழி வாங்குறாப்புல. ஸ்ரீவித்யா வாயில விஷத்தை கொடுத்து கொன்னுடுவா. அபூர்வ சகோதரர். ஏண்டா எங்க அத்திம்பேர் சாவுக்கு வந்துட்டு அபூர்வ சகோதரர்கள் கதை பேசிட்டு இருக்கல? நீ மட்டும் அத்திம்பேர் சாவில் வந்து ஆகி போலாமா? எனக்கு அவசரமா வந்துட்டு போனேன். சரி 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 விடு. 2 பேர் மேலுமே தப்பு இருக்குது. சாவு வீட்டில் சண்டை போடாம பணம் விட்டுங்க. இந்த பணம் விட்டுக்கோ. அவசரமா? ஆமா நீங்க எல்லாம் யாரு? ஆமா நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க பாருங்க? அதான் போய் கேட்டுன்னு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டுன்னு வாங்க, எங்கேயே வெயிட் பண்றேன். சிறந்த சமூக சேவகர், மனிதநேய ஆர்வலர், வட்டாட்சியராக பணிபுரிந்து வந்த திரு அனந்தராமன் அவர்கள் இன்று காலை மாரடைப்பால் மரணமடைந்தார் என்பதை மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது அவரது இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக அவரது உறவினர்கள் மட்டுமல்லாமல் ஏராளமான பொதுமக்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாரு. நல்ல வேலை அந்த சமயத்தில் 4 தம்பிகள் வந்து அவர் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனா. ஆனால் போகிற வழியே பிராணம் போயிடுத்து. பிராப்தம் இல்லை. ஓவரா குஸ்ட்டு வளரவும் கூடாது, கம்மியா குஸ்ட்டு அலறவும் கூடாது. அளவா குஸ்ட்டு அடகம் பண்ற வரைக்கும் அமைதியா இருக்கணும். புரியுதா? அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. சந்தேகம் வந்துச்சு. ஐயோ மீனா என்பது பூனை வர மாதிரி கரெக்டாக மோப்பம் முடிச்சு வந்துட்டான். பை நீ மாட்டி விட்டுறாத. எங்க அத்திம்பேர் சாவுல எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. 90 வயசு வரலும் உயிரோடு இருப்பாருன்னு குழந்தை ஜோசியக்காரர் சொன்னான். இப்ப திடீர்னு செத்து போயிட்டார். அதுக்கு என்ன அர்த்தம்? ஜோசியக்காரன் போய் சொல்லிக்கிறான்னு அர்த்தம். இதுக்கு காரணம் எவன்னு கண்டுபிடிச்சி அவனை ஒரே குத்தி குடலை உருவி மாலை போட்டுன்னு போயிடுவேன். எந்த கோயிலுக்கு? எங்க வேணா போவேன். செருப்பால் அடிப்பாங்க. எச்சு குடிக்காக தான் இவ்வளவு பேச்சு பேசினானா? அந்த பாட்டில் கூட அதை கூட எச்சக்கலை இந்த ஒச்சக்கலை மாமா இந்த விட்டு பாரு சாமா. அப்படியே மறைச்ச டக்குன்னு மறைச்ச பத்திரம் போறாங்க. மழை பெய்யுது, சீக்கிரம் போ. நஞ்சிராத. இன்னும் நல்லா டார்ச்சர் வர போதும். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. எதுக்கு லாய்க்கிறத எப்ப பாரு போன நோன்றதே வேலையா போச்சு. பாடாங்க நோ மியூசிக்கலினா களியோ கூலோ இந்த ஆர்டிக்ஸ் எடுத்துட்டு போய் பாக்கறல பத்திரம் போய் போ. சரிண்ணா. கொய்யால எர்ராத எர்ரா டேய் தட்டி ஜோர் 5 லட்சம் போச்சுடா. டேய் இத கொண்டு பாய் கடையில் கொடுத்து சரிண்ணா போயிட்டா. டேய் வாடா இங்க. நானா எங்கடா போற? பாய் கடைக்கு போய் பிரியாணி சாப்பிட போற. டேய் இந்த ஆர்டிக்ஸ்ல உள்ள வீடியோ ஃபுல்லா வந்தாவுடா. சரிண்ணா. இத பாய் கடைக்கு எடுத்து போய் ரெடி பண்ணி கொண்டு போ. ஓகேண்ணா. போடா. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. வீட்டு 10 மீட்டர் வரைக்கும் ஒழுங்கா வட்டி கட்டணும். ஆர்டிஸ்ட்க்கு வேலை செய்யாதுன்றான், வீடியோ வராதுன்றான். சரியான வேஸ்ட் அவன் இப்படிலாம் சொல்லுவான்னு தெரிஞ்சுதான் அந்த ஆர்டிஸ்ட்க்கு எடுத்து கொளுத்தி சூடு காட்டிக்கினே வந்தேன். அப்படி இருந்தும் முடியாதுன்றான் அவன். என்ன சொல்லு சும்மா சொல்லு. ஆர்டிக்ஸை கொளுத்திட்டு இருக்கான்பா. என்னடா சொல்ற நீ? டேய் தண்டிச்சோரு நம்ம ஒரு கேங்ஸ்டர்னு மதிக்க மாட்டாங்க. இந்த ஆள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். இவன் திட்டு வாங்காம நல்ல லேபிள் எடுக்கணும்.
தம்பி நான் தான்பா சிசிடிவி சிதம்பரம் பேசுறேன். இவ்வளோ அசிங்கமா பேசுறான். தம்பி முதல்ல நல்ல தரமா பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன ஆச்சுப்பா? பயம் போயிடுச்சா? இந்த விஷயத்தை மட்டும் கமிஷனருக்கு ஒரு காப்பி, கலெக்டருக்கு ஒரு காப்பி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குஷ்டு மூஞ்சிலே காரி துப்புவாங்க. டேய் என்னடா மட்டை அடிச்சுட்டு எனக்கு பீக்கா பால் கொடுக்குறீங்களா? ஏய் நீ காப்பி கொடு இல்லை பால் கொடு, ஆனால் எனக்கு கதை கொடுக்காது. என்ன சரி முடிவா கேட்குறேன், காசு கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. அதான் ஏன் உன்ன மாதிரியே உருப்படாத எவனுக்காவது என் நம்பர் கொடுத்தியா? யாருக்கு கொடுத்த? டேய் சிதம்பரம், இப்போ நான் யாருன்னு உனக்கு காட்டேன்டா. தம்பி நான் தாப்பா அந்த சிசிடிவி சிதம்பரத்தோட ரைட் ஹேண்ட் பேசுகிறேன். காசுலாம் ரெடி பண்ணிட்டோண்ணா. அண்ணன்கிட்ட சொல்லி அமௌண்ட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுண்ணா. அவன்லாம் ஒரு ஆளே இல்லைப்பா. இந்த அண்ணன் இல்லைன்னு வச்சுக்க, அவன்லாம் ஒன்றுமே இல்லை. உனக்கா 1000-2000 ரூபாய் கம்மி பண்ணுறேன். ஆனால் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. சொல்லுண்ணா, என்னண்ணா செய்யணும்? செய்கிறேண்ணா. அவன் ஒரு வீடியோ அனுப்பிச்சான்ல? ஆமாம், அந்த மர்டர் வீடியோ. அந்த வீடியோவை அண்ணன் எனக்கு இந்த நம்பருக்கு அனுப்புறியா? எதுங்கண்ணா? எங்ககிட்ட இருந்த வீடியோ டெலிட் ஆயிடுச்சுப்பா. அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, அதுக்குதான். ஓ சரிண்ணா, அனுப்புறேண்ணா. தண்டச்சோறு. ஹலோ தண்டச்சோறு, அறிவிட்ட நாய பண்ணி முண்டோ 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 உன்னால எனக்கு 5 லட்சம் ரூபா. ஒரு விஷயம் சொல்லிட்டா? என்னடா? என் அக்கானா எனக்கு ரொம்ப உசுர்னா. சின்ன வயசுலேருந்து என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி ஏன்னா இப்போ அதான் சைன் லைன்ல வந்து இருக்கு. நீ ஒன்று பண்ணு, நீ என்னெல்லாம் திட்டணுமோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு அப்புறமா திட்டு. சரவணா, ஐயோ ஐயோ ஐயோ, அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? என்ன செய்தாரை ஒருத்தல். இந்த அப்துல் கலாமாடா சொன்னாரு. எதிரா வந்து இங்க கழிச்சு பண்ணிடுற எங்க அப்பா எங்க? அவரு ஃபுல் டைட்டு. நீ ஒன்னும் கவலைப்படாத, அவரை சேஃப்டியா பத்திரமா ஒரு வாட்ச்மேன் பக்கத்துல கரை வச்சுட்டு வந்துக்கிறேன். எங்கடா எந்த வாட்ச்மேன்? ஐயரு நல்ல மனுஷன் தான். ஆனால் என் பிள்ளைக்கு அவர் பொண்ணு கேட்டு போனப்போ நான் செத்தாதான் இந்த கல்யாணம் நடக்குன்னு சொல்லி என்னை விட்டு தொட்டிட்டேன். நான் காண்டாயிட்டேன். என்ன ஆயிட்டேன்? காண்டாயிட்டேன். யாசர் பாடி பசங்களை விட்டு ஏய் அப்படின்னு 4 காட்டு சொல்லிட்டு ஆயிட்டேன்னு கேட்டேன். வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். யாரு? என் புள்ள. யாரு? கிளடி. ரோட்லேயே பெருசால் மாதிரி கொளுத்திட்டு கேஸு கழிச்சிருவான். அவன் நண்டை வச்சு நான் நடக்குமா? இப்போ என்னாச்சு? ஐயரு போட்டார். லைன் கிளியர். என்னப்பா? யாரும் புள்ள சரவணன்னு பேர் சொன்னால் சால்ட்டு கோட்டை வரைக்கும் எல்லாருவானுங்க. அது ரொம்ப அதான் என் புள்ள சேபாகிராம. அதுக்கு இருப்பார்ப்பா. ஏய் சிதறாத சிதறாத சிதறாத. போலீஸ் சொன்னோம், வாட்ச்மேன் சொன்னியா? வாட்ச்மேன் சொன்னியா? ஏப்பா நான் சாவ் டான்ஸ் ஆடிட்டு தான் போவேன். யாரா சரவண? நான் தான் சார். எப்படி சத்தார் அவரு? நெஞ்சு வலின்னு கீழே வந்துருந்தார் சார். தூக்கி போன ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். போகிற வழியே போயிடுச்சு சார். எங்க விழுந்து கிடந்தாரு சார்? நேரா போய் சார் பின்னாடி ரைட்ல. சார் சாவு வீட்டில் சிரிக்கூடாது சார். அப்போ அழுவல. ஏய் இப்போ உண்மையை சொல்லல, நிஜமா அழுவ வச்சிருவேன். வாங்கடா. ஏய் அந்த ஆள் என்னதான் கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும். பாபநாசம் படம் பார்த்தீங்களா? நான் எங்க பார்த்தேன்? என்னதான் விட்டு போயிட்டீங்களா? நீ வாயே திறக்கூடாது. जानू मैं सिया सिया आई हूँ, मुझे छोड़कर आप चले गए. उंगल पையன் உங்களை கூப்பிடுற பாருங்க. ஏண்டி
யார் இவ? அஜேஷ் 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 பாப்பா बोलो पापा बोलो अजीश पापा को देखो லோகத்துல என்னமோ நடக்குது மாமி call him daddy அஜேஷ் देखो पापा को देखो அஜேஷ் உங்கள் பையன் உங்களை கூப்பிடுறான் பாருங்க அஜேஷ் உன்னை யாரா போய் மயக்க மருந்து கத்துட்டு வர சொன்னது பெரிய மட்டை இவ சரி விடுப்பா இன்னொரு நல்ல நாளா பார்த்து அவரை போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் உன்னை போட்டு சாவடிச்சா சரியாடா ஃபர்ஸ்ட் உன்னை சாவடி என்னதான் இருந்தாலும் ஒருத்த மூச்சு விடுறது கூட தெரியாம பக்கத்துல உட்காந்து அழுது வைக்கிறாங்களே அவங்களை என்னப்பா பண்றது? அதை விடுப்பா சில பேர்லாம் சுடுகாட்டுல புதைக்கும் போது அப்போ உயிர் வந்து எழுந்துன கதை தெரியுமா? இன்னும் அப்படியே ஜாலியா கேலப்பா பேசலாம் ஏதாவது ஏன் அப்படியே டல்லா வரீங்க மெனியே பிடிச்சிடறேன் என்னங்க என்ன விட்டு போயிட்டீங்களா? என்ன கதை இது? மாமாவா? நீ யாருடி? போன வாரம் தானே மாமா வீட்டை கட்டிக்கிறத பிரவேசம் பண்ணணும். வீடு கட்டி கொடுத்துருக்காரா? மாமா டேய் மாமா பாருடா நீ ஏரியாலே நான் தான் அழகுன்னு சொல்லுங்க மாமா. சொத்து பத்தெல்லாம் சேர்த்தாச்சு விட்டு போயிட்டேன் மாமா. மாமா பாருடா அம்மிராண்டியா மாதிரி நைட்டு போட்டுலலாம் கூட்டு போறேன்னு சொன்னேன் மாமா. இப்ப நீ மட்டும் போயிட்டியா? ஐயோ கிளவி பாரு கிளவி. ஓ மாமே என்ன வேலையா பண்ணிடுறான் தாலு? சிங்கிள் பெட்ரூமுக்கே நம்ம சிங்கடிக்கிறோம். தலைவன் ட்ரிபிள் பெட்ரூம் வச்சு நீ டிப்டாப்பா வாழ்ந்துருக்கிறானே. மச்சானுக்கு கார்பர்ல வேலையெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னியே அது மட்டுமா சொன்னாரு? அவர் பொண்ணை கட்டி கொடுக்குறவங்க கூட தான் சொன்னாரு. ஆமாமா அவளை கட்டி அரக்கல்ல தான் வரண்டிச்சலாம் போயிட்டல்ல. என்ன சொன்ன? பொண்ணை கொடுக்குறேன்னாரா? உயிரோட இருந்தா தானடா கொடுக்குறது. என்ன பண்ற? பழத்தை பிதிக்கி விட்டு வர்றாங்க. பாத்தியாப்பா மாமா கிட்ட கொடுத்த சாமா எப்படி வேலை செய்யுதுன்னு? ஒரு பைத்தியம். 10 நிமிஷம் முடிஞ்சிச்சுடா. இன்னும் எழுந்துக்கலையே. கனவுல பானிபூரி என்ன சாப்பிட்றானா? வாய் அப்படி வச்சுன்னு இருக்கிறான். ஏன்டா இப்போதான் உண்மையிலே சாப்பிட போகிறான். டெல்லி அப்பளம் முடிஞ்சு. யாராவது காபி கொடுங்களேன்டி. சரோஜா, ஸ்ரேயா, என்னென்ன இதெல்லாம்? அடிபட்டு கண்ண மேல ஒன்னா சேர்ந்துட்டேலா? சரி சரி சரி. அத்தா ஓதப்பட்டு உடம்பெல்லாம் உறைஞ்சாச்சு. அத்தா தசையெல்லாம் மஞ்சள் பண்ணி கிழிச்சாச்சு. அத்தா எலும்பெல்லாம் எண்ணி பார்த்து உடச்சாச்சு. அத்தா வலிக்குது.